திரு பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சிட்டாரு அப்படின்ற செய்தி கேட்ட உடனே அவர்களுடைய சொந்த ஊரான கிட்டத்தட்ட அவங்க சொந்த சமூகம் கூட சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அந்த பகுதியை சார்ந்த திமுகவினுடைய உறுப்பினர்கள் திரு குணா அவராது ஒரு உறுப்பினர் சார். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த பேரூராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் ஒரு கவுன்சிலர், ஒரு கவுன்சிலரை கூட என்ன பண்றாருன்னா தன்னை மாய்த்து கொள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி, மண்ணெண்ணெய பெட்ரோலோ தெரியல, ஏதோ ஒரு கெமிக்கலை ஊத்தி தன்னை மாய்த்து கொள்ள தன்னுடைய உயிரை இல்ல ஏதோ ஒரு கர்மாந்திரம் சரி சார் அப்படி ஊத்தி தன் உயிரை தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு 2 விபத்து நடந்திருக்கும். அது பொதுமக்களுடைய பாடல் நடந்ததுனால உடனே அதை அவங்க 2 பேரை காப்பாத்திடுறாங்க. அந்த செய்தியும் ஒரு ஊடகத்துல வந்துருக்குது. இந்த மாதிரியான தன் உயிரையே கொடுக்கக்கூடிய திராவிட அவர்களை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சார் இவங்கெல்லாம் உலக மகா தியாகிகள். அவங்க 2 பேருக்கு விழுப்புரம் மாவட்டத்துல சிலை வைக்கணும். தீ குளிக்கணும்னு நினைக்கிறவன் அவங்க வீட்டுல கதவை சாத்திட்டு தீ குளிங்களா, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு பொன்முடி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததால் அல்லது அவரை ராஜினாமா செய்ய சொன்னதால் ஒரு மனித புனிதரை, செம்மண்ணையே கடத்தாதவரு, வன்னியர்களுக்கு எதிராக பேசாதவரு, மிகப்பெரிய நேர்மையாளர், நீதிமன்றத்தில் அவர் மேல ஒரு கேஸ் கூட கிடையாது. இந்த மாதிரி ஒரு மகாத்மா காந்திக்கு பின்னால இவ்வளவு பெரிய மனித புனிதரை நீங்க எப்படி மந்திரி பதவி விட்டு நீக்கலாம்? ஆகவே இதை கண்டிச்சு நான் தீக்குளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா இவங்க பெரிய உத்தம புத்திரன்கள், சத்திய சீலன்கள். அந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு, இல்லைன்னா இப்பதான் செல்லுல மெயில் இருக்குல்ல, ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கலாம் டிஜிபிக்கு, சபாநாயகருக்கு, முதலமைச்சருக்கு, ஏன் ஜனாதிபதிக்கு அனுப்புங்களேன், என்ன கெட்டு போச்சு, பிரதமருக்கு, எல்லாத்துக்கும் திட்டமிட்டு பொன்முடியை இப்படி பண்ணிட்டீங்க, இது மிகப்பெரிய அநீதி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க போனதே என்ன பண்ணீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில போய் பாவலா காட்டுறீங்க. எப்படி எல்லாம் ஆமா மார்க்கெட்ல போய் இது பண்ணா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பயந்து போய் இவங்க தீ பிடிச்சு நம்ம மேல மோதிட்டானா என்ன பண்றது? அவனை வண்டி மேல கொளுத்த முயற்சி பண்ணிருக்காங்க சார். அதான் சார், அதான் என்னன்னா இவன் வேற பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிட்டான்னா, கொளுத்திக்கிட்டு நம்ம மேல